இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து 860 4 வைப்ரேட்டர் மிஷின். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ லான்ச்சிங்க. சைடில் 2 வைப்ரேஷன் மோட்டர் வந்துடும். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மோட்டர் வந்துடும், அங்கே ஒரு மோட்டர், டாப்பில் ஒரு மோட்டர், பேக்கில் ஒரு மோட்டர். இது வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது ஒரு மாடலுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற மாடல் பாருங்கள், இது வந்து 1060 மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கல் வரும், ஒரு ஸ்டோக்கில் வந்து 7 கல் வரும். இது பார்த்தீங்கன்னா 3 வைப்ரேட்டர் மாடல் பாங்க பாருங்கள். இது வந்து 5 கல் மிஷின். இது 3 வைப்ரேட்டர் தான். இது வந்து ஆட்டோ ஃபீடர். ஆட்டோ ஃபீடரில் 5 பிளாக் மிஷின் இங்கே இருக்குது பாருங்கள். இது பூரா ஆட்டோ ஃபீடர். இது அதாவது மண்ணை உள்ளே போட்டு நம்ம கையில் தள்ளணும் அவசியம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக் உள்ளே போயிட்டு வந்துடும். அந்த மெத்தட் இது. பின்னாடி இருக்கு பாருங்கள், அது எல்லாமே 5 பிளாக்ஸ் தான். எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அது 5 பிளாக்ஸ் தான். இது வந்து 6 வைப்ரேட்டர் நியூ லான்ச்சிங். அதாவது இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, 6 வைப்ரேட்டர் சொன்ன பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா சைடில் 2 மோட்டர் வந்துடும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வந்துடும், டாப்பில் 2 வந்துடும், பாட்டமில் 1 வரும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. நம்ம சிவா அருண் டிவியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தகவல் வந்து ஹாலோ பிரிக்ஸ் மற்றும் சாலிட் பிரிக்ஸ். இதை வந்து தயார் பண்ணக்கூடிய மெஷினரி சம்மந்தமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறீங்க. இந்த மெஷினரி வந்து எங்கே தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா, அன்னூர் பகுதியில் வந்து ஸ்ரீ என்ஜினியரிங், இங்கே தான் வந்து இந்த ஹாலோ பிரிக்ஸ் சாலிட் பிரிக்ஸுடைய மெஷின் வந்து இங்கே தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பகுதியில் வந்து இந்த ஒரு என்ஜினியரிங் வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுது. ஸோ இந்த பதிவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. வாங்க உள்ள. சார் வணக்கம். சார் வணக்கம். ஸ்ரீ என்ஜினியரிங் பற்றி ஃபுல்லாக நீங்கள் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக பிஸி ஷெட்யூலில் நாங்கள் சந்திச்சிருக்கோம். கண்டிப்பாக வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்களுடைய ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா அன்னூர் அப்படிங்கிற இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு. கரியாம்பாளையம் பிரிவில் லொக்கேட் ஆயிருக்கு என்னோடய ஃபேக்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது ஹாலோ பிளாக் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷினரிஸ். இது பாருங்கள், ஆட்டோ ஃபீடர், செமி ஆட்டோ ஃபீடர், அப்படி நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். மாடல் பார்த்திங்கன்னா நாங்கள் 4க்கு 4 இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதாவது 3 வைப்ரேட்டர், 4 வைப்ரேட்டர், 5 வைப்ரேட்டர் அப்படின்னு 4க்கு 4 பார்த்திங்கன்னா மக்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய மிஷினரியை மாற்றி கல் ஸ்ட்ரென்த்தாகவும் ஃபினிஷிங்காக வர மாதிரி நாங்கள் மாடலை மாற்றிட்டே இருப்போம். இப்போ இது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா ஆட்டோ ஃபீடர்லேயே பார்த்திங்கன்னா 10-15 ரகம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், இது வந்து ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின் இருக்குது பாருங்கள். இது ஃப்ளையாஸ் பிரிக் மிஷின். இதிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 5 மாடல் தயாரிக்கிறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின், கலர் மிக்சர் மிஷின், அப்புறம் ரிவர்சபிள் மிக்சர் மிஷின், அப்படி நிறைய மிக்சரில் நிறைய ரகம் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் லேடர் லிஃப்ட்டு, சாண்ட் சீவர் அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அப்புறம் பேவர் பிளாக் சம்மந்தப்பட்ட மிஷினரிஸ், அதுக்குண்டான மோல்டு, இது எல்லாம் நிறைய மிஷின் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சிஎல்சி பிளாக்கும் செங்கல் மிஷின் மட்டும் எங்கிட்ட இருக்காது. அதை தவிர்த்து பாக்கி எல்லா மிஷினும் நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். நிறைய மிஷினரி பற்றி நீங்கள் சொன்னீங்க. செங்கல் மட்டும் தான் வச்சு நான் வீடு கட்டிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஹாலோ பிரிக்ஸ், சாலிட் பிரிக்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ நான் இதை சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நான் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன மிஷின் இருக்கு அப்படிங்கிறத 1 by 1 அவங்களுக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்குறது. கண்டிப்பாக. அதாவது ஸ்டார்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 860 3 வைப்ரேட்டர் அப்படின்னு ஒரு மாடல் மிஷின் இருக்குது. நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் அந்த மிஷின் நீங்கள் எடுக்கணும். அதாவது எடுக்கும்போது ஏன் அந்த மாதிரி மாடல் சொல்கிறோன்னா, கல் நமக்கு ஸ்ட்ரென்த்து ஹெவியாகவும் ஃபினிஷிங்காகவும் தேவைன்னா அந்த மாடல் ஸ்டார்டிங் மாடல் போயிடணும். அதுதான் இந்த மாடல் நீங்கள் பார்க்குற மாடல். இந்த மாடல் போயிட்டீங்கன்னா தான் கல் நமக்கு எதிர்பார்க்குற ஸ்ட்ரென்த்து ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போது பழைய காலம் மாதிரி இல்லை, இப்போ நிறைய மாடல் மாறி போச்சு. கல் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் ஹெவியாகவும் ஃபினிஷிங்காக கேட்குறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் மாற்றிக்கிறோம், கஸ்டமர் மாறிக்கிறாங்க. இப்போ புதுசாக வர்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. புதுசாக நியூவாக வர்றவங்க, சார் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், எனக்கு ஐடியா கொடுங்கன்னா நான் உங்களை உட்கார வச்சு நிறைய ஐடியா கொடுக்குறேன். எப்படின்னா, சார் உங்கள் ஊர் எந்த மாதிரி ஊர், எந்த மாதிரி கல் மூவிங் ஆகுது, எந்த மாதிரி போட்டால் போடும், எந்தெந்த டிசைன் கல் போடலாம் அப்படிங்கிறது நிறைய ஐடியா கொடுக்குறேன். எப்படி களம் போடணும், என்ன கரண்ட் தேவைப்படுது எல்லாமே கைடு பண்ணுறோம். மிஷின் சப்ளை பண்ணி இறக்கி வச்சு டெமோ பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் கடைசி வரைக்கும் எங்களோட வேலை பண்ணி கொடுத்துருவோம். நாங்கள் இது ரேட் வைஸ் எப்படி சார், என்னென்ன ரேட் இருக்குது? ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு ஆர்டர் கொடுத்தா எவ்வளோ டேஸில் வந்து நீங்கள் மெஷினை வந்து நீங்கள் ஃபுல் பேக் பண்ணி கொடுப்பீங்க? கண்டிப்பாக. இப்போ நான் 3 வைப்ரேட்டர் சொன்ன மாடல் பார்த்தீங்கன்னா 3.5 lakhs வரும். அதாவது கல்லடிக்கக்கூடிய மிஷின், அதுக்குண்டான காங்கிரீட் மிக்சர் மிஷின், 2 டை செட்டு, ட்ராலி, பிரிக்ஸிம் ட்ராலி, ஒரு பேக்கேஜ் அப்படியே பார்த்தீங்கன்னா 3.5 lakhs ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்துடும். இது மட்டும் பார்த்தீங்கன்னா கல்லடிக்கும் போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இது சைட்டு கஸ்டமர் வருவாங்க, எல்லாம் முடிச்சு இங்கே டெமோ பண்ணி காமிச்சு நாங்கள் லோட் பண்ணி கொடுத்துருவோம். வண்டியில் லோட் பண்ணி கொடுத்து அவங்க சைட்டுக்கே போயிடும். போனதுக்கப்புறம் அவங்க க்ரைன் வச்சு இறக்கிடுவாங்க.
அப்புறம் அவங்க எந்த நாள் கூப்பிட்றாங்களோ அந்த நாள் டெக்னீஷியன் போய் நாங்கள் டெமோ பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து எல்லாருமே தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த தொழில் குறைந்த பட்ஜெட்டில் அதிகமாக முதலீடு தயாரிச்சுக்கலாம். சார் இப்போ நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து எங்கெங்க எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? கண்ட்ரிஸ் வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை இம்போர்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணல, எக்ஸ்போர்ட் மட்டும் நிறைய பண்ணுறோம். எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் நைஜீரியா நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுறோம். நாங்கள் ஆஸ்திரேலியா பண்ணியிருக்கிறோம், நிறைய பக்கம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களுக்கு நிறைய சப்ளை பண்ணுறோம். அதே பக்கத்தில் இருக்க மாநிலம் எல்லா மாநிலங்களுக்குமே நிறைய சப்ளை பண்ணோம். எங்களுக்கு மோஸ்ட்லி அதிகமாக போகிறது கர்நாடகா அதிகமாக போகும். அதிகமாக போகிற மிஷின் வந்து கர்நாடகா போகும். செகண்ட் தமிழ்நாட்டில் நிறைய போகும். அது மாதிரி ஜனம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கே இருந்தாலும் வர்றாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா நேரடி வர முடியாது, அவங்க ஃபோன்லேயே பார்க்குறாங்க, நேராக யூடியூப் பார்க்குறாங்க, வாட்ஸ்அப் பார்க்குறாங்க, கூகுளில் பார்க்குறாங்க, அங்கேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்க நம்பிக்கையின் பேரில் அவங்க நம்பிக்கை பூர்வமாக காப்பாற்றுற விதமாக நாங்கள் நல்லபடியாக தயாரித்து பேக் பண்ணி இங்கே அனுப்புகிறோம் இங்கேருந்து. இப்போ மிஷின் வந்து ஒன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணி மிஷினை வந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கினோன்னா அந்த யூசேஜ் வந்து எவ்வளோ ஆண்டுகள் வந்து வரும் சார்? சார் குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டுகள் வரும். நம்ம மிஷின்ஸ் வாங்குறோம்னா நம்ம கூடவே ஒரு 10 வருஷம் நீங்கள் அதாவது நம்ம எப்படி ஒரு காரை வாங்கி மெயின்டைன் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மிஷினை வாங்கி நம்மளை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். இதை கண்டுக்காம விட்டுறக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூசேஜ் பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் ஓடிட்டு இருக்கும். அந்த காங்கிரீட் எங்கேயும் ஒட்டி பிடிக்காத மாதிரி நம்ம டெய்லி க்ளீன் பண்ணிட்டே இருந்தோம்னா காரை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அதே மாதிரி மிஷினை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டோம்னா அது நம்ம கூடவே வரும். 10 வருஷம் இல்லை 15 வருஷம் கூடவே வரும். இது கூட சின்ன சின்ன சர்வீஸ் எல்லாம் வரும். இடையில இந்த ரப்பர் புஷ் ஆயில் சீல்ஸ்லாம் வரும். அது நம்மளே ரெடி பண்ணிக்கலாம், பெரிய இஷ்யூ கிடையாது. சார் இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னீங்க. இப்போ குறைந்த முதலீட்டில் வந்து நான் நல்ல வருமானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு மிஷினை தான் எல்லாருமே அப்ரோச். கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் நல்ல அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 40 to 50 லாபம் எடுக்கலாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும். ஒவ்வொரு ஏரியா பொறுத்து அதை பார்த்தீங்கன்னா சில ஏரியா நல்ல கல் ஃபாஸ்ட் மூவ் இருக்கும், சில ஏரியாவில் போகாது, சில ஏரியா பார்த்து செங்கல் அதிகமாக போகும். அப்போ அந்த மாதிரி போது கல் கொஞ்சம் மூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும். அப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்டார்டிங் நம்ம லாபம் எடுக்கலாம், அதிகபட்சமாக ஒரு 50 வரைக்கும் போய்க்கலாம். ஹாலோ பிரிக்ஸ்க்கும் சாலிட் பிரிக்ஸ்க்கும் என்ன சார் வித்தியாசம்? சார் ஹாலோங்கிறது நடுவில் ஹோல்ஸ் இருக்கும், சாலிடும் ஃபுல்லாக இருக்கும். இப்போ பழைய காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ பிளாக் நிறைய வச்சு கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ காலம் மாறி போய் என்னாச்சுன்னா எல்லாமே சாலிடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா கல் பூரா எல்லாம் சாலிட் பிளாக் போதும் அந்த மாதிரி போயிட்டாங்க. அதுக்கு அதிகப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் ஒரு பிளாக் மிஷின் இருக்குது, அதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது வால் பிரிக்னு சொல்லுவாங்க, அந்த கல் லாக்கி பண்ணிட்டே வருவாங்க ஜனங்க. இப்போ அதுக்கும் மாற ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ நார்மலாக செங்கல்ல வீடு கட்டணும்னா காஸ்ட் வைஸும் ரொம்ப அதிகமாகும், கண்டிப்பாக டிலேவும் ஆகும். கண்டிப்பாக ஒரு எஸ்டிமேட் போடுறாங்கன்னா அதை விட பட்ஜெட் அதிகமாகும். கண்டிப்பாக. ஸோ இப்போ ஹாலோ பிரிக்ஸும் சாலிட் பிரிக்ஸும் யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டும்போது அதனுடைய பட்ஜெட்டும் நமக்கு கம்மியாகும், கண்டிப்பாக குறவாகும். அதாவது செங்கல் அதாவது எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் செங்கல் வச்சு கட்டுறதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் சேவ் ஆகும், நமக்கு நம்ம எதிர்பார்க்க ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நமக்கு சாலிட் பிளாக்கில் அதாவது கொஞ்சம் குயிக்காக வேலையும் முடியும், நம்மளுக்கு ஃபினிஷிங் ஒர்க் டக்குன்னு கிடைக்கும். எல்லாம் பொறுத்த வரைக்கும் சாலிட் பிளாக்கும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்க்குறது வந்து 860 4 வைப்ரேட்டர் மிஷின். இது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ லான்ச்சிங்கு. சைடில் 2 வைப்ரேஷன் மோட்டர் வந்துடும். இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு மோட்டர் வந்துடும், அங்கே ஒரு மோட்டர், டாப்பில் ஒரு மோட்டர், பேக்கில் ஒரு மோட்டர். இது வைப்ரேஷன் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இது ஒரு மாடலுங்க. இதுக்கப்புறம் இருக்கிற மாடல் பண்ணு இது வந்து 1060 மாடலுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 கல் வரும், ஒரு ஸ்டோக்கில் வந்து 7 கல் வரும். இது பார்த்தீங்கன்னா 3 வைப்ரேட்டர் மாடல் வாங்க பாருங்கள். இது வந்து 5 கல் மிஷின். இது 3 வைப்ரேட்டர் தான். இது வந்து ஆட்டோ ஃபீடரில் 5 பிளாக் மிஷின் இங்கே இருக்குது பாருங்கள். இது பூரா ஆட்டோ ஃபீடர். இது அதாவது மண்ணை உள்ளே போட்டு நம்ம கையில் தள்ளணும் அவசியம் இல்லை, இது ஆட்டோமேட்டிக் உள்ளே போயிட்டு வந்துடும். அந்த மெத்தட் இது. பின்னாடி இருக்குது பாருங்கள், அது எல்லாமே 5 பிளாக்ஸ் தான். எல்லாம் மாட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள், அது 5 பிளாக்ஸ் தான். இது வந்து 6 வைப்ரேட்டர் நியூ லான்ச்சிங். அதாவது இப்போ நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 6 வைப்ரேட்டர் சொன்னேன் பார்த்தீங்களா. இது பார்த்தீங்கன்னா சைடில் 2 மோட்டர் வந்துடும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று வந்துடும், டாப்பில் 2 வந்துடும், பாட்டமில் 1 வரும். ரொம்ப ஹெவியாக இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து பின் டைப்பு, ஜேசிபியில் அள்ளி போடுற மாதிரி இருக்கும், ஜேசிபியில் தூக்கி மேலே போடுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தட் இது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிவர்சிபிள் மிக்சர் மிஷினு அப்படின்னு பெரிய ஒரு காம்போ வந்துடுறதுக்கு. அப்புறம் வந்து இது வந்து பேன் மிக்சர் மிஷின். இது நான் டெமோ பண்ணி முடிச்சிருக்கிறோம், இப்போ பெயிண்ட் பண்ண போகிறது நாங்கள். இது வந்து காங்கிரீட் பேன் மிக்சர் வாங்க. இது 350 கெப்பாசிட்டி. இதில் ஒரு 5 ரகம் இருக்குது, 350, 400, 500, 750, அப்புறம் 5 ரகம் இருக்குது. ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷினு. இதிலே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 4 ரகம் இருக்குது. அதாவது 6 பிளாக்கு, 8 பிளாக்கு, 10 பிளாக்கு, 12 பிளாக்கு, அப்படி 4 டைப் பண்ணுறேன். இப்போ இங்கே ரெடியாக இருக்க பார்த்தீங்கன்னா 8 பிளாக்கு, அது 6 ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னொரு 4 மிஷின் எனக்கு ஆர்டர் இருக்குது. எனக்கு அதிகப்படியான ஆர்டர் பார்த்தீங்கன்னா 6களும் 8களும் அதிகமாக போகும் ஃப்ளையாஸில். வாங்க நம்ம அடுத்து பேன் மிக்சர் பார்த்துருவோம். சார் இது வந்து காங்கிரீட் பேன் மிக்சர் மிஷின். இது வந்து ஹாப்பர் டைப்பு. அதாவது காங்கிரீட் பேன் மிக்சர் 2 ரகம் இருக்குது. ஒன்று பக்கெட் வச்சு, இன்னொன்று பக்கெட் இல்லாமல் இருக்குது. இது பக்கெட் டைப்பு. இந்த பக்கெட் இருக்கிறனால வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது லேபர் வேலை செய்யும்போது மண்ணை தூக்கி மேலே தூக்கி போன அவசியம் இல்லை, இந்த பக்கெட்டில் போட்டாலே போதும், அதே ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் ஆகிக்கும். லிஃப்ட் பண்ணுறதுக்கு சைடில் லிவர் கொடுத்துருப்பேன், அந்த லிவர் மூலிமா அது எல்லாமே லிஃப்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. இது ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். மோட்டர் வந்து 10 HP வந்துடும். இதிலே பார்த்தீங்கன்னா 5 ரகம் இருக்குது. பக்கெட்லேயே பக்கெட் இல்லாமல் 5 ரகம், பக்கெட் வச்சு 5 ரகம் இருக்குது.
350, 400, 500, 750 அப்படி அந்த மாதிரி போகும். இது பார்த்தீங்கன்னா மெஷினிங் ஜாப் ஏரியா இது. நாங்கள் லேத்தில் உள்ளே வச்சுருப்போம். லேத்து மட்டும் இல்லை, எல்லா மெஷினும் உள்ளே வச்சுருப்போம். நாங்கள் பேனல் போட்டு தயாரிக்கும் சரி, சிலிண்டர் தயாரிக்கும் போது சரி, லேத்து மெஷினிங் ஜாப் சரி, எல்லாமே உள்ளே வச்சுருப்போம். நாங்கள் எங்கள் கண் பார்வை எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தான் நான் பண்ணுறோம். அதாவது எல்லா மாதிரி செக் பண்ணி கரெக்டாக இருக்கா, பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறது வந்து உள்ளே வந்து ஸ்டீலாக வரும், வெளியே போகும்போது மெஷினாக போகும். அப்போ எங்கள் கண் பார்வை எல்லாமே செக் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். இது பூரா மெஷினிங் ஏரியா எல்லாமே. இது மட்டும் இல்லாமல் சிஎன்சி நாங்கள் வச்சுருக்கோம். சிஎன்சியில் போட்டு மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவோம், அது நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து என்னங்க சார்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் இது வந்து டைசெக்ஷன் ஏரியா, இதான் மெயினான ஏரியா. அதாவது மெஷினில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே அந்த வரக்கூடிய அச்சு வந்து இங்கே தயார் பண்ணுறோம். எல்லாமே இருக்குது பாருங்கள். எல்லாமே ஒவ்வொரு ஒரு விதமாக சைஸ் இருக்குது எல்லாமே. கஸ்டமர் வருவாங்க, அந்த நீளம் அகலம் இவ்வளோ வேணும்னு கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டைஸ் எல்லாமே நாங்கள் போட்டு கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஹாலோ டை, சாலிடை எல்லாமே A to Z எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். எல்லாமே இருக்கும். என்ன செக்ஷன்? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இது வந்து லேசர் செக்ஷன். அதாவது நாங்கள் பண்ணக்கூடிய கட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா லேசர் கட்டிங் தான் பண்ணுறோம். நார்மல் கட்டிங் பண்ண மாட்டோம். கேஸ் கட்டிங்கு ஷேரிங்லாம் பண்ண மாட்டோம். 2 லேசர் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான பிளேட் கட் பண்ணுறதுக்காக, இது லைட் வெயிட் கட் பண்ணுறதுக்காக. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லேசர் பண்ணக்கூடிய மிஷின். A to Z வரக்கூடிய எல்லா பீஸும், சின்ன பீஸு கொண்டு பெரிய பீஸ் வரைக்கும் எல்லாம் லேசர் பண்ணுவோம். இந்த லேசர்லாம் என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மிஷின் பார்த்தா கரெக்டாக ஃபினிஷிங் ஒழுக்கமாக அழகாக இருக்கும். 1. 2வது நம்முடைய வேலைகள் வந்து ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். லேசர் பண்ணும்போது எங்கேயும் மாறாது. இப்போ ஒரு பீஸ்னால் ஒரு பீஸ் 100 பீஸ் அதே மாதிரி இருக்கும், எங்கேயும் ஷிஃப்ட் ஆகாது. இப்போ நான் மிஷின் வாங்கிட்டு போகிறேங்க, நமக்கு ஸ்பேர் தேவைப்படுதுனா கூட நான் அந்த ஸ்பேர் இங்கேருந்து எடுத்து அனுப்பிக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். லேசர்னாலும் அது பெரிய ப்ளஸ் எங்களுக்கு. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்கிரீட் மிக்சர் மிஷின் தயாரிக்கக்கூடியது. பாருங்கள், எல்லாம் தயாரிச்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் தயாரிக்க எங்களுக்கு ப்ரொடக்ஷன் பத்துறதில்லை. அதிகப்படியான ஆர்டர் வருது எங்களால் ஆர்டரும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இருந்தாலும் வர கஸ்டமர் திருப்தியாகிற மாதிரி நாங்கள் டைம் சொல்லி வாங்கி அந்த டைமுக்கெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புகிறோம். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதெல்லாம் காங்கிரீட் மிக்சர் மிஷின் ஏரியா எல்லாமே A to Z. இதெல்லாம் வந்து லேசர் கட்டிங்கோட பண்ணிடுவோம் எல்லாமே. அதே போல் இந்த காஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் காஸ்டிங்கு, சாதா காஸ்டிங் வாங்க மாட்டோம். இந்த காஸ்டிங்கில் பார்த்தாலும் தெரியும், எல்லாமே ஸ்டீல் காஸ்டிங் தான். இந்த பல்லு தேய்மானம் அவ்வளோ சீக்கிரம் ஆகாது, ரொம்ப ஹெவியாக இருக்கும் இந்த பல்லுகள்லாம். இது வந்து மிக்சர் மிஷினு. இப்போ பெயிண்டிங் முடிஞ்சது எல்லாமே A to Z. அசம்பிளுக்காக நிற்கிதுங்க, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். என்னுடைய மிக்சரில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த ட்ரம்மு பாருங்கள், இது ரொம்ப ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும், இது ஹெவியாக இருக்கும், ரொம்ப தரமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், பின்னாடிக்கு வந்து பவுடர் கோட்டிங் மெத்தட். இது பாருங்கள், இந்த ஃப்ரேம் இருக்குதுங்களா, இது எல்லாமே மிஷினரி ஃப்ரேம் எல்லாமே. இந்த ஃப்ரேமில் என்ன பண்ணுவாங்கன்னா ரஸ்ட் ஆயில் போட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நேராக பவுடர் கோட்டிங் உள்ளே போயிடும். உள்ளே பாருங்கள் பவுடர் கோட்டிங் மெத்தேடு. அதுக்குள்ளே போய் நாங்கள் என்ன ஸ்ப்ரே பண்ணி வச்சு உள்ளே அனுப்பி ஹீட் பண்ணி எடுத்துருவோம். அந்த மெத்தேடு இங்கே வாங்க காட்டுறவாங்க. இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், இதுதான் பவுடர் கோட்டிங் மெத்தேடு. நாங்கள் பெயிண்ட் பண்ணி இந்த பூத்தில் அனுப்பி ஹீட் பண்ணி அந்த இரும்போட பெயிண்ட் அப்படியே ஒட்டிக்கும், வெளியே உரிச்சாலும் வராது. இப்போ சாதாரண ஸ்ப்ரே பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி கிழிச்ச கோடு மாதிரி கிழியும், பட் இது வந்து கிளியாது, அப்படியே இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, கஸ்டமர் நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் மிஷின் வந்து பெயிண்ட் அடிக்கும் போது ஒரு வருஷத்தில் ரொம்ப பழைய மிஷின் மாதிரி ஆயிடுது, ஏதோ ஒரு ஐடியா பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால நான் இந்த லான்ச்சு கொண்டு வந்தேன். நல்ல ரீசன் சார், நல்லா இருந்துச்சு. கஸ்டமர் நல்லா எல்லாருமே திருப்தியாக நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் நல்லா அருமையாக இருக்குது சார் இது பவுடர் கோட்டிங் மெத்தேடு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மிஷினரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ வரைக்கும் எத்தனை ஆர்டர்ஸ் வந்து நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எடுத்துருக்கீங்க? சார் நாங்கள் வந்து கணக்கே இல்லை சார் எங்களுது. நாங்கள் தொடங்கி ஒரு 20 இயர்ஸே ஆச்சுங்க, 28 ஆச்சுங்க. ஆமாம், 28 ஆண்டுகள் ஆச்சுங்க எங்களுது. நாங்கள் வந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 40 மிஷின் நாங்கள் அனுப்புகிறோம். அதாவது 860 மாடலை அதிகப்படி அனுப்புகிறோம். மிக்சர் மிஷின் அதுக்கு ஈக்குவலாக அனுப்புகிறோம். நிறைய மிஷின் சப்ளை பண்ணுறோம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா தரம் தான் ஃபஸ்ட்டு. ரேட்டுக்கு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி அது பண்ணிக்குவோம். தரத்தை எக்காரம் கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம். ஆமாம் சார், உங்களுடைய பொன்னான நேரத்தில் நிறைய தகவல்கள், அதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு நீங்கள் கொடுத்த ஒரு வீடியோ வந்து மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்க போது. கண்டிப்பாக. மிக்க நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. ஸோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஜினியரிங் சம்மந்தமாக ஒரு வீடியோ பதிவை நீங்கள் இன்றைக்கி பார்த்து ரசிச்சிங்க. அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம சேனல் வழியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.